ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடியால். நம்ம பூமி பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் பொய்யா? உங்கள் கண்ணுக்கு வெளியில் தெரிகிற கடலை விட 3 மடங்கு அதிக தண்ணி பூமிக்கு அடியில் ரகசியமாக லாக் ஆயிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? விஞ்ஞானிகளை மரல வச்ச அந்த ரகசிய கடல் எது? அது எப்படி பூமியின் வரலாற்றையே மாற்றி எழுதுது? வாங்க இன்றைய வீடியோவில் முழு ஆதாரத்தோடு பார்க்கலாம். இந்த கேள்வி சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா ஒரு பேச்சாக தான் இருந்துச்சு. ஆனால் விஞ்ஞானிகள் பூமிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க நிலநடுக்க சவுண்ட் வேவ்ஸை அனுப்பி பார்த்தாங்க. அப்படி அவங்க ஒரு அதிர்வை பூமிக்குள்ளே அனுப்பும்போது 410 கிலோமீட்டர்லேருந்து 660 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த வேவ்ஸோட ஸ்பீடு திடீர்னு கம்மியாகிறத கண்டுபிடிச்சாங்க. சாதாரணமாக கல் பாறைன்னு இருக்கிற இடத்துல வேவ்ஸ் வேகமாக போகணும். ஆனால் ஸ்பீடு கம்மியாகுதுன்னா அங்கே தண்ணி மாதிரி அடர்த்தி குறைவான ஏதோ ஒரு பொருள் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய டவுட் வந்துச்சு. அந்த பகுதிக்கு அவங்க டிரான்சிஷன் ஜோன்னு சொல்லி பேர் வச்சாங்க. சந்தேகம் இன்னும் வலுவாச்சு. ஆனால் இதை நிரூபிக்க ஒரு ஆதாரம் தேவைப்பட்டுச்சு. சும்மா சந்தேகப்படல, இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃபும் கிடச்சிச்சு. கனடாவில் ஆல்ஃபர்ட் யூனிவர்சிட்டியோட பேராசிரியர் கிரஹம் பியர்சன் தலைமையிலான டீம் தான் இந்த ட்விஸ்ட்டை உடைச்சாங்க. அவங்க பிரேசிலில் உள்ள ஒரு எரிமலை பாறையிலிருந்து கிடைச்ச ஒரு சின்ன பாறை சில்லு, அதாவது ரிங்வூட்டைட் என்ற கனிமத்தை எடுத்து பார்த்தாங்க. இந்த ரிங்வூட்டைட் பாறை பூமியின் மேலே கிடைப்பது ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஆராய்ச்சியோட முடிவுகள் விஞ்ஞானிகளை ரொம்பவே மிரள வச்சுது. அந்த பாறையோட சில்லுக்குள்ள உண்மையிலேயே தண்ணி மூலக்கூறுகள் H2O லாக் ஆகி இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஒரு கல்லுக்குள்ளே தண்ணி எப்படி இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? இந்த கண்டுபிடிப்பு தான் பூமிக்கு அடியில் தண்ணியோட பெரிய இருப்பு இருக்குங்கிறதுக்கு கிடைச்ச மறுக்கவே முடியாத ஒரு ப்ரூஃபு. சரி, உள்ளே எவ்வளோ தண்ணி இருக்கு? சயின்ஸ் ரிப்போர்ட்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பூமி மேலே இருக்கிற மொத்த கடல்களோட தண்ணி எவ்வளோ இருக்கோ அதை விட 300% அதிக தண்ணி இந்த டிரான்சிஷன் ஜோனுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. நினச்சி பாருங்க, இது நம்ம கடலை விட 3 மடங்கு பெரியது. ஆனால் ஒரு விஷயம், இந்த தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி மாதிரி லிக்விடாக இருக்காது. ஏன்னா அந்த ஆழத்தில் சூடு 1000 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1600 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதோட அழுத்தமும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த அதிகபட்ச சூடு அப்புறம் அழுத்தத்தினால நீர் ஆவியாகவோ திரவமாகவோ இல்லாமல் அந்த ரிங்வூட்டைட் பாறையோட கூண்டு மாதிரி அமைப்புக்குள்ளே அழுத்தப்பட்டு இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு ஈரமான ஸ்பாஞ்ச் மாதிரி வேலை செய்யுது. அதனால இது வெளியேற முடியாமல் பூமிக்குள்ளேயே பூட்டப்பட்டு இருக்கு. சரி, உள்ளே இருக்கிற இந்த தண்ணியால் நமக்கு என்ன யூஸு? பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிங்வூட்டைட் பாறைகள்லேருந்து வெளியே வந்த தண்ணி தான் எரிமலைகள் வழியாக மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடல்களை உருவாக்கி இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. பூமிக்குள்ளே இருக்கிற இந்த தண்ணி பூமி தகடுகளுக்கு ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி செயல்பட்டு அவை ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த தண்ணி இல்லைன்னா தகடுகள் உரசி ரொம்ப கடுமையான நிலநடுக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமியின் மையத்தில் இருக்கிற இந்த சூடு வெளியே வராமல் உள்ளேயே சூட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ண இந்த தண்ணி உதவுது. இத்தனை நாளாக நம்ம வெளியில் இருக்கிற கடல் தான் பெருசுன்னு நினச்சோம். ஆனால் இந்த நீர் தான் பூமியோட உள்ளே இருக்கிற என்ஜின் மாதிரி பூமியோட எல்லா விஷயத்தையும் சத்தம் இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி நம்ம உயிர் வாழ ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. சரி, நம்ம பூமியில் தண்ணி மறைஞ்சிருக்கு. அப்போ விண்வெளியில் இருக்கிற வேற ஏதாச்சும் கிரகத்துலேயும் இப்படி தண்ணி மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? உங்களோட அறிவியல் சிந்தனையை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த அறிவியல் ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய சயின்ஸ் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணுன்னா கொடியால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.